வணக்கம். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும். ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியிலிருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஒரு பக்கம். அதை தாண்டி லக்னத்திலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பலன்களை சேர்த்து பார்த்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது. அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் டிரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது. ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு 90% அக்யூரசி உங்களுக்கு வந்துடும் இதுலேயே. ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம். கன்னி ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். கன்னி ராசியினருக்கு ஜூலை மாத தொடக்கத்தில் 6ஆம் அதிபதியாகிய சனி வக்ரம் அடைகிறார். இதனால் கடன் நோய் எதிரி தொல்லை நீங்கும். தேங்கி கிடந்த வேலைகள் மளமளவென முடியும். உங்களுக்கு போட்டி நீங்கள் மட்டுமே. உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் மற்றவர்கள் உங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வேகம் இருக்கும். வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ்கள் அனைத்தும் விரைந்து முடிப்பீர்கள். பழைய கடன்களை திருப்பி அடைப்பீர்கள். வாரா கடன்கள் வசூலாகும். கன்னிக்கு அவயோகரான அஷ்டமாதிபதி செவ்வாய் ஜூலை மாதத்தின் 13ஆம் தேதி குருவோடு பாக்கியஸ்தானத்தில் குருமங்கள யோகத்தில் பயணிக்க இருப்பதால் கெடுதல்கள் குறையத் தொடங்கும். பேச்சால் பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் அவை குறையும். தந்தைக்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகள் இருந்தாலும் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு புது வீடு, வாகனம், கிரகப்பிரவேசம், சீமந்தம் போன்றவை அமையும். புதிதாக வரன் தேடுபவர்களுக்கு வரன் அமையும். ஜீவனஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் அமர்வதாலும் வீடு கொடுத்த புதன் லாபஸ்தானத்தில் அமர்வதாலும் தொழிலில் லாபம் உண்டு. புது தொழில் ஆரம்பிப்பது, ஒன்றை விற்று பலதை பெறுவது, பலருக்கும் தொழிலில் ஆலோசனைகளை வழங்குவது, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரிய பதவி கிடைப்பது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வேலைகள், அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர் மற்றும் கான்ட்ராக்டுகள் ஆகியவைகளை மேற்கொள்வீர்கள். 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் வாழ்க்கை துணை, நண்பர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்கள் வழியே திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் மறைமுக தனலாபம் உண்டு. செகண்ட் இன்கம் என்கிற 2வது வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையோடு இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் இப்பொழுது நீங்கும். மாணவர்களுக்கு இப்பொழுது விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் காலம். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். நிறைய புது மனிதர்களின் அறிமுகம் மற்றும் அவர்களின் ஆதரவு கிடைக்கும். வயதானவர்கள் இந்த மாதத்தில் புத்துணர்ச்சியோடு இருப்பர். ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கும். சிறுதூர பிரயாணங்கள் அலைச்சலை கொடுக்கும். ஓய்வும் உறக்கமும் அவசியம். மொத்தத்தில் கன்னி ராசியினருக்கு இந்த மாதம் அனைத்திற்கும் சாதகமான மாதமாக இருக்கும். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ராசி பலன்கள், மாத பலன்கள், பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும். நன்றி.